லட்டு இன்னைக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறோம். ஆமாங்க, லட்டுவுக்கு இப்போது 7th மந்த் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அதனால் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு மாமியார் வீட்டு சைட்லேருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. வந்ததும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அம்மா வீடு வாங்கி வச்சுருந்த வெள்ளி அரணா கொடி, கொலுசு, கை காப்பு எல்லாத்தையும் லட்டுவுக்கு 1 பை 1 எல்லாரும் சேர்ந்து போட்டு விட்டோம். சாரும் அது எல்லாத்தையும் ஜாலியாக போட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதை அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நல்ல நேரம் பார்த்து கிளம்பலான்னு ரெடி ஆயாச்சு. லிட்லரி இந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் வீட்டுக்கு அனுப்பும்போது எப்படி மனசுக்குள்ள ஒரு ஃபீல் வந்துச்சோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது பொண்ணுங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஃபீலிங்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு அம்மா வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் எடுத்துக்கிட்டு ஆட்டோவோட சேர்த்து எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு எங்கள் வீட்டுக்கு. அங்கே போனதுக்கப்புறம் ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வர வச்சாங்க. இது வரைக்கும் நாங்கள் 2 பேர் மட்டுமே இருந்த வீட்டுக்குள்ளே இனிமேல் 3 பேராக இருக்க போகிறோம். லட்டுவை பெருசாக பார்த்துக்கிறதுல எனக்கு சிரமம் தெரிஞ்சதே இல்லை. ஏன்னா அம்மாவே பார்த்துக்கிட்டாங்க. இங்கே இனிமேல் நானும் என் ஹஸ்பண்டும் தான் பார்த்துக்க போகிறோம். எப்படி பார்த்துக்க போகிறோன்னு தெரியல. இனிமேல் வர வீடியோஸில் பார்ப்போம்.